வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷைன் ஆன் மீ எபிசோட் 3 only on தமிழ் வாக்ஸ். நீ ஷீகாங் தீசிஸ் ஃபீட்பேக் வாங்க ஜிஷிங் பில்டிங் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஜுவாங் ஷூ அங்க இருக்காரு. ப்ரொஃபசர் ரொம்ப ஹார்ஷா பேசி லேட் சப்மிஷன், வீக் ஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சீகாங் டோட்டலி பிரேக் ஆகிற மொமெண்ட்ல ஜுவாங் ஷூ காமா சப்போர்ட் பண்ணி செகண்ட் டிராஃப்ட் இம்ப்ரூவ் ஆகும்னு டிஃபெண்ட் பண்ணாரு. ஆனா சீகாங்க்கு அவர் ஹெல்ப்பே பிடிக்கல. ஏரோங்காக தான் இப்படி பண்றாருன்னு நினைச்சு ஷார்ப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டா. லேட்டர் சீலியாங் கிட்ட சீகாங் ட்ரூத் சொல்றா. ஏரோங்கோட பிளான்ல சீகாங் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பீஸ்னு. அந்த ஹர்ட் ஃபுல்லா இருந்தாலும் ஜுவாங் ஷூ ஃபாரின் ரெஃபரன்சஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி மெயில் பண்ணாரு. நைட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு. ஆனா சீகாங் அதையே பார்க்காம டிலீட் பண்ணிட்டா. ஆப்ளிகேஷன் தான்னு நினைச்சு. 1 month ஹார்ட் ஒர்க் அப்புறம் ரிவைஸ்ட் தீசிஸ் ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. டிஃபென்ஸ் கிளியர். மீன்வைல் காலேஜ் எக்ஸாம் டைம்ல ஜுவாங் ஷூவோட தம்பி ஜுவாங் ஃபெய்ய என்கரேஜ் பண்ற சீகாங் அண்ட் ஜுவாங் ஷூ அக்கவுண்ட்ஸ் கிளியரா வச்சுக்கணும்னு ஃபுட் எல்லாம் ரீபே பண்ணாரு. இதெல்லாம் பார்த்து அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாருன்னு சீகாங் ஃபீல் பண்றா. ஃபைனலா தீசிஸ் டிஃபென்ஸ் சூப்பரா போகுது. சீகாங்க்கு தெரியாம ஜுவாங் ஷூ பேக் பெஞ்ச்ல சைலண்டா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. கிராஜுவேஷன் ஃபேர்வெல் டேல லாஸ்ட் பஸ் மிஸ் ஆகும்போது பிளாட்ஃபார்ம்ல சீகாங் மட்டும் இல்ல, ஜுவாங் ஷூமா அங்கேயே நிக்கிறாரு. எபிசோட் 3 ends with silence, but emotions லவுடா பேசுது.